அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய மின்னணு கழகத்தில் காலி இடங்கள் இருக்குது. அதில் விண்ணப்ப தகுதியுடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் இதில் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சம்பளம், கடைசி தேதி என்ன, ஸ்டார்ட் பண்ண தேதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்க்க போகிறோன்னா, இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன. மிஞ்சி போனால் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். எப்போதுமே இது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை இது எது கேட்டதாலும் உங்கள்கிட்ட அதுக்கான தகுதிகள் இருக்குதா இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிங்க. எப்போதுமே அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு விண்ணப்பிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய மின்னணு கழகத்தில் 160 காலி இடங்கள் உள்ளன. அது என்னென்ன இதில் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி சி பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபரிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லப்பட்டது. இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், காலியிடங்கள், எண்ணிக்கை, தேர்வு செய்வது முறை அனைத்துமே நான் உள்ள சொல்கிறேன். இது இந்திய அரசு வேலை, அதாவது மத்திய அரசு வேலை தான். காலி பண்ணணும் 160. பாருங்கள், பதவி டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி கேட்டகரி. சம்பளம் பாருங்க, 1 இயருக்கு 25,000 ரூபாய், 2 இயருக்கு 28,000 ரூபாய், 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்குள்ள 31,000 ரூபாய். சரிங்களா? காலி பணியிடங்கள் 160. கல்வி தகுதி பிஇ, பிடெக் வித்தின் மெயின் 60% இன் அக்ரிகேட்டட் வித் இசிஇ, இடிசி, இஎன்ஐ, எலக்ட்ரானிக்கல், ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல், சிஎஸ்இ, ஐடி, மெக்கானிக்கல். இந்த கல்வி தகுதி இருந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். 160 காலி பணியிடங்களில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்போ விண்ணப்பிக்க கடைசி வயது வரம்பு என்னன்னா, 21 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 30 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். இதில் 21 வயசு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவரை இருக்க வேணும். வயது தளர்வு எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசி 3 வருஷம், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம், பிடபிள்யூபிடிக்கு ஓபிசி 13 வருஷம். விண்ணப்ப கட்டணம் இதுக்கு கிடையாது. தேர்வு செய்யும் முறை 1 ஷார்ட் லிஸ்டிங், 2வது பர்சனல் இன்டர்வியூ. இந்த முறையில் தான் உங்களுக்கு தேர்வு செய்யப்பட போகிறாங்க. அப்போ விண்ணப்பிக்க கடைசி தேதி என்னென்னா 22/9/2025. அப்போ எப்போ விண்ணப்பிங்கன்னா 16/9/2025 தான் நீங்கள் விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை, விண்ணப்பதாரர்கள் www.ecil.co.in இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யலாம். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறோம், அந்த லிங்கை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன இதில் தகுதி கேட்டிருக்காங்களோ அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் இந்த வேலை வாய்ப்பில் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.